நீங்க மாசம் மாசம் 10,000 rupees எஸ்ஐபியில் போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துல 12 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த 12 லட்ச ரூபாய்க்கு ரிட்டர்ன் உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி இருக்க போறது இல்ல, நீங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. உதாரணத்துக்கு இது 12 லட்சத்துல இருந்து 18 லட்சமா மாறலாம், 20 லட்சமா மாறலாம், ஏன் 30 லட்சமா கூட மாறலாம். இதுக்கு காரணம் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் செலக்ட் பண்றது தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணணும்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, உங்ககிட்ட எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை நல்ல ஸ்ட்ராட்டஜியோடு இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குதுங்கிறது தான் முக்கியம். இன்னொரு தப்பான புரிதல் என்னன்னா, நான் 15 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், இதுதான் டைவர்சிஃபிகேஷன் உங்களை நீங்களே நம்ப வச்சுக்கிறது. ஆக்சுவல் டைவர்சிஃபிகேஷன் அது கிடையாது. உண்மையான டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான். இந்த வீடியோவில் 10 இயர்ஸ்க்குள்ள நீங்க வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய இந்தியாவோட டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம், நான் உங்கள் பார்த்திபன். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், ETF, கோல்டு, பாண்ட்ஸ், எஸ்ஐபி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஃபினான்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்போ நான் பேச போகிற இந்த டாப் 5 மியூச்சுவல் ஃபண்டை நான் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு தான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்வேஸ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்த் பில்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், நமக்கு அது வெல்த் கிரியேட் பண்ணி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த வெல்த்தை கிரியேட் பண்ணி தரக்கூடிய அந்த வெல்த் பில்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப்னு நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபண்ட்ஸ்லையும் எது பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்டை ரொட்டேட் பண்ணுவாங்க. அதன் மூலமா இன்கம் ஜென்ரேட் பண்ணி அந்த இன்கமோட ஷேரிங்கை தான் நமக்கு கொடுக்குறாங்க. டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா UTI நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட். இந்த UTI அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபவுண்டேஷன் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நிஃப்டி 50 அதாவது டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ஷேரிங்கை தான் நமக்கு ப்ராஃபிட்டா கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், HDFC பேங்க், TCS, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்ல மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்ம்ல இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகும்போது இந்த டாப் கம்பெனிஸுமே க்ரோ ஆகும். அப்போ உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.25%. இது ரொம்ப ரொம்ப லோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்குது அப்படின்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட் செலவும் கம்மின்னு அர்த்தம். இவங்களோட ஃபண்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 28,655 கோடி. மினிமம் 500 ரூபீஸ் இருந்தால் மட்டும் போதும் இந்த ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். NAV இது பார்த்தீங்கன்னா 170 ரூபீஸ் இருக்கு. அதாவது 170 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 11.82% இருக்கு. ஸோ இது டெஃபினட்டாக நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியிருக்கு. இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 5 to 6% தான். ஆல்மோஸ்ட் டபுள் த மணி நமக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. செகண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல ஆக்டிவா இருக்கிற ஒரு ஃபண்ட் ICICI ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். இந்த மேனேஜரோட வேலை என்னன்னா மணியை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். மார்க்கெட் வாலட்டிலா இருந்தா கூட மணியை ரொட்டேட் பண்ணி எப்படியாவது ப்ராஃபிட்ல கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுவார். ஸோ இதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட பெரிய பெனிஃபிட். நல்லா பர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ்ல மட்டும்தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த மியூச்சுவல் ஃபண்டோட CAGR அதாவது ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.73%. NAV அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ். மினிமம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருந்தால் கூட நீங்க எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 79,420 கோடி இருக்கு. இதுல ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தமா 97 கம்பெனிஸ் இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இருக்கு. 1.02 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு அவங்க மினிமம் 1% நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்குவாங்க. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். ஸோ
இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் மிட் கேப் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த மிட் கேப்ஸ் எல்லாம் இன்னைக்கு மிட் கேப்ஸ், ஆனால் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிட் கேப்ஸ் எல்லாம் வந்து லாங் டேர்மில் பெரிய பெரிய கம்பெனியாக ஜெயண்ட் கம்பெனியாக மாற வாய்ப்பு இருக்குது. லைக் ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லையுமே இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட சிஏஜிஆர் ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. இது ரொம்பவே நல்ல ரிட்டர்ன். இதோட என்ஏவி பார்த்தீங்கன்னா 230 rupees. மினிமம் 100 rupeesக்கே நீங்கள் எஸ்ஐபியை இந்த ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபண்டோட மொத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 1,858 கோடி இருக்குது. இவங்க வெறும் 58 கம்பெனியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 20% உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்னாக தந்திருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்பவுமே ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அண்ட் தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.75. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 1% பார்த்தோம் ஐசிஐசியில். இந்த ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 0.75 தான். கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லோ, பட் பெட்டர் தான். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம், அதாவது நீங்கள் 5 இயர்ஸ், மோர் தென் 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் இதை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சிஏஜிஆர் பார்த்தோம் இல்லையா, மினிமம் 20% ரிட்டர்ன் தந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலாக. ஸோ அதே டேட்டாவை அதே பர்ஃபார்மன்ஸை ரிப்பீட் பண்ண சான்சஸ் இருக்குது. இதுவே ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்டே சொல்லலாம். 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. மார்க்கெட் எப்போல்லாம் மேலே போகுதோ இந்த ஃபண்டும் வெரி ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகும். அதே சமயம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா இதுவும் வேகமாக கீழே விழும். எப்பவுமே ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹைலி ரிஸ்கி அண்ட் ஹைலி பொட்டன்ஷியல் அண்ட் ஹைலி ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்மால் கேப்பில் ஹை ரிஸ்க் இருக்குது, ஹை ரிவார்டும் இருக்குது. இந்த ஃபண்டோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 24% இருக்குது. நாம் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 20% தான் பார்த்தோம். அண்ட் என்ஏவி பார்த்தீங்கன்னா 203 ரூபா இருக்குது. 203 ரூபா இருந்தால் எகைன் நீங்கள் ஒரு யூனிட்டை வாங்கிடலாம். இதோட மொத்த ஃபண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,407 கோடி ரூபாய். ஆனால் ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, இவங்க கிட்டத்தட்ட 254 ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹைலி ரிஸ்க். அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.7%. இட்ஸ் ஓகே, ஆவரேஜ். நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து அவங்க லார்ஜ், மிட், ஸ்மால் இந்த மாதிரி எந்த ஃபண்டில் வேணாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க மணியை ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன். இவங்க ரியலான ஒரு டைவர்சிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் குளோபலாக இருக்கிற சில கம்பெனிஸ்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு எஸ்ஐபி அமௌண்ட்லையும் ஒரு போர்ஷனை அவங்க குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இது ரியல் டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறேன். இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே அதிக ரிட்டர்னும் கொடுத்துட்டு இருக்கு. இதோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 18.92% ஆனுவல் ரிட்டர்னாக தர்றாங்க. என்ஏவி 90 ரூபா. அதே மாதிரி மினிமம் 1000 rupees இருந்தால் நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ஃபண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,43,388 கோடி. இவங்க கிட்டத்தட்ட 146 கம்பெனிஸில் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இது இன்க்ளூடிங் ஆல்ஃபாபெட். ஆல்ஃபாபெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட பேரண்ட் கம்பெனி தான் ஆல்ஃபாபெட். ஸோ அது ஒரு குளோபல் கம்பெனி. அந்த கம்பெனிலையும் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.7%. இது ஆவரேஜான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப் 5 இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே என்னோட ஓன் அனலிசிஸ்ல நான் பண்ணது. இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இதை நீங்க பேஸ் லைனா எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஓன் அனலிசிஸ் அண்ட் ரிசர்ச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் பெஸ்டா இருக்கும். நம்மளோட எல்லா வீடியோன்னு சொல்ற ஒரே விஷயம் இதுதான். நீங்க வெல்த் கிரியேட் பண்ணணும்னா நீங்க ஜீனியஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கன்சிஸ்டன்ட் அண்ட் பேஷன்ஸா இருந்தா போதும். எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா போதும். டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல கார்பஸ், நல்ல வெல்த் கிரியேட் ஆகும். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணுங்கள். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட்.